ஒரு புதுசா பொறந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைய தான் நீங்க போறீங்க. ஏற்கனவே நான் பெரிய ஸ்க்ராட்ச்சா இருக்கு வாழ்க்கை. என்னால முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம், அந்த வலிகள்ல இருந்து மீண்டு வந்து நீங்கள் திரும்பவும் நீங்க யாருன்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைந்தே தீருங்க. குறிப்பா குடும்ப வாழ்க்கையில, ஃபேமிலி லைஃப்ல பல பிரச்சனைய அனுபவிச்சுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், அமைதி, தெளிவு வரும். மெயினா கல்யாணம் நடக்காத குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, கல்யாணம் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவோடு வாழ்ந்த கடகராசிக்காரர்கள், பிரிந்து வாழ்ந்தவர்கள்லாம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்தது ஏற்கனவே உறவுகளுக்குள்ள சிக்கல், விவாகரத்து ஆயிடுச்சுங்க. நான் 2வது வரன எதிர்பார்க்குறேன்னா, கடவுள் புண்ணியத்தில உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய சூழலை ஆண்டவன் இந்த பீரியட்ல ஏற்படுத்தி குடுப்பார். கடகத்துக்கு இதுக்கு முன்னாடி உங்க வாக்க உதாசீனப்படுத்தினவங்கலாம் உங்கள வந்து கொண்டாடுவாங்க. நீங்க சொன்னா இனிமேல் பலிக்குங்க. வாக்கு ஸ்தானத்தில கேது இருக்கு. கேது வாக்குல இருந்துச்சுன்னா, ஞானத்த தரும்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பக்குவப்பட்டுட்டீங்க. இனிமேல் பக்குவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கே நீங்க ஒரு ஞானி மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ இனி வரக்கூடிய காலம் தடுமாற்றத்த குடுக்காது. அதே மாதிரி கடகத்துக்கு தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய காலமாக 2026 இருக்க போகுது. பண தடுமாற்றங்கள்லிருந்து மீண்டு வந்து கையில பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலா இருக்கும். ஸோ வீடு வாங்கணும், வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அல்லது வீடு மாறி போகணும் வாடகைக்கு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில அந்த சூழல் அமையும். நிச்சயமா மே மாசத்துக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் ஒரு புதிய வண்டி வாகனத்தை வீட்ல வாங்கக்கூடிய கனவு இருக்கு. சைக்கிள் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கலாம்.